கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முன்னுரை. பெண்களின் மாண்பும் பங்களிப்பும் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் ஒரு சிறப்பு சிலுவை பாதை இது. இன்றைய உலகில் பெண்கள் சந்திக்கும் இன்னல்கள், வேதனைகள் மற்றும் அவர்களின் வீரமிக்க பங்களிப்பை கிறிஸ்துவின் திருப்பாடுகளுடன் இணைந்து தியானிக்க உதவுகிறது. உலகம் உதாசீனப்படுத்தினாலும் விவிலியத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறுகின்றனர். பெண்களை மதிக்காத ஆணாதிக்க சூழலிலேயே பெண்களுக்கு விவிலியம் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பெண்களின் பங்களிப்பை நாம் முழுமையாக உணர முடியும். இயேசுவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெண்களின் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை அலசினால் வியப்பாகவே இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாய் இந்த வெள்ளி சிலுவை பாதை பயணத்தை தொடர்வோம் வாருங்கள். முதல் நிலை. படைத்தவரை படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நீதியற்ற சமூகத்தால் பல பெண்கள் இன்றும் தீர்ப்பிடப்படுகிறார்கள். அவர்களின் கண்ணியத்தை காக்கவும் மனுக்குலத்தின் பாவக்கரைகளை தம் மரணத்தின் மூலம் துடைக்கவும் வந்த நம் ஆண்டவர் தமது துயரம் மிகுந்த பாடுகளின் பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். கெத்சமனி தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். ஆம், குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இங்கு படைப்பு பொருட்கள் ஒன்றிணைந்து படைத்தவரை பழிதீர்க்க காத்திருக்கின்றன. வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்துச் செல்வேன் என்று முழங்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பாதையில் நடத்தி செல்ல இங்கு ஆடுகள் அனைத்தும் ஆர்ப்பரிக்கின்றன. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனமாற அறிந்தும் கூட தன் மனச்சாட்சியை மறைத்துவிட்டு பொய்த்தீர்ப்பு எழுதுகின்றான் கொடியவன் பிலாத்து. சிந்தனை. எத்தனை முறை நாம் வாழ்வதற்காக பிறரது வாழ்வை கெடுத்திருப்போம். நமது சுயநலத்திற்காக பிறரை சிக்கல்களில் மாட்டிவிட்டிருப்போம். சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சுமத்தியிருப்போம். எந்த விதத்தில் நாம் பிலாத்துவை விட நல்லவர்கள்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்திற்காக என் அண்டை அயலாரை துன்புறுத்தாமல் வாழும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்ததும் என் பாவ சிலுவையோ. உள்ளம் உடைந்தது என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். இரண்டாம் நிலை. மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகின்றது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்பத்திற்காகவும்
சமூகத்திற்காகவும் தன் சுகத்தை தியாகம் செய்து சிலுவையை சுமக்கும் அனைத்து பெண்களையும் நினைப்போம். பாவ மாசணுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்ப கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கின்றார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனையை பெற்றவர் தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனத்தோடு முன் வருகின்றார். 33 வயது 39 கசையடிகளை தம் உடலில் ஏற்கின்றார். ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. முள்மூடி முத்தமிட்டதும் இயேசுவின் உடலில் குருதி கொப்பளிக்கின்றது. உடல் முழுவதும் இரத்தத்தால் குளித்ததும் பாவிகளின் கவனம் அவர் தலையை நோக்கி திரும்புகின்றது. சீரிய குணங்கள் கொண்ட இயேசுவுக்கு கூரிய முட்களை கொண்டு மணிமூடி சூட்டப்படுகிறது. அவர் தலையிலிருந்து அருவி என பாய்கிறது இரத்த வெள்ளம். நெற்றியை நிறைத்து கண்களை மறைத்து இயேசுவின் முகம் முழுவதுமே இரத்த அபிஷேகம். சிந்தனை. இன்று நம்மில் எத்தனை பேர் குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம். நாம் செய்யும் இது போன்ற தவறுகளெல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. சிந்திப்போம். ஜெபம். எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல், அபாண்டமாய் பழி சுமத்தாமல் வாழும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியால், காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். மூன்றாம் நிலை. மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சுமைகள் தாங்காமல் தளர்ந்து விழும் பெண்களுக்கு இறைவனின் பலம் கிடைக்க, மனுக்குலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பாரச்சிலுவையோடு நடந்து கொண்டு இருக்கின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். எத்தனையோ நகர்களுக்கு நடந்து சென்று போதித்தவர் இன்று மரணத்தின் விளிம்பில் கல்வாரி மலை நோக்கி நடக்கின்றார். எத்தனையோ மலைகளுக்கு ஏறி சென்று ஜெபித்தவர் இன்று மண்டை ஓடும் மலை நோக்கி மௌனமாக நடக்கிறார். தலையிலே முள்முடியின் தாக்குதல், உடலிலே கசையடியின் காயம், இவற்றோடு தோளிலே சிலுவையின் பாரமும் இணைந்து இறைமகனின் பாதங்களை இடற வைக்கின்றன. தள்ளாடி தடுமாறி நடந்து வந்த இயேசு இனியும் நடக்க தெம்மின்றி மண்ணில் சாய்கின்றார். சந்தன மாலை சகதியிலே சாய்ந்தது போல மானிட மகனின் உடல் மண்ணில் விழுகின்றது. தன் துன்பங்களின் மத்தியிலும் தடம் பதித்து வந்தவர் இன்று வேதனையின் உச்சத்தில் மண்ணில் முகம் பதிக்கிறார். தன் லட்சிய பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வுடன் வேதனையை வென்று எழுகிறார் இயேசு தொடர்ந்து நடக்க. இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை பிறரை விழச் செய்கிறோம். நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி காண எத்தனை முறை துடித்திருப்போம். பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் நமக்கும் இந்த படை வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிந்திப்போம். ஜெபம்.
எனக்காக முதல் முறை சிலுவையின் பாரத்தால் விழுந்த இயேசுவே, பிறரது வீழ்ச்சியில் வாழ வேண்டும் என நினைக்காமல் அவர்களும் வாழ வேண்டும் என்று உழைக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உலக ஆசையால் நான் உம்மை மறந்தேனே, உம் அருளை தேடாமல் நான் இருளை நாடினேன். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். நான்காம் நிலை. உறையும் வாளும் ஒன்றையொன்று பார்க்கின்றன. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்பு தாயே, உம் தியாகத்தினால் உலகிற்கு மீட்பளித்தீர். பாசமுள்ள அன்னையர்களின் தியாகத்தை போற்றுவோம். அளவிட முடியாத வேதனையோடு கல்வாரி மலை நோக்கி கால்கடுக்க நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. படை வீரர்களின் மிரட்டல்கள், மக்கள் கூட்டத்தின் இகழ்ச்சிகள் எதையும் பொருட்படுத்தாது கொண்ட கொள்கையில் குலையாத உறுதியுடன் முன்னோக்கி நடக்கிறார் இயேசு. தன் தந்தையின் திருவுளத்தை தயங்காமல் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதுதான் அவர் தம் தாய் அவரை சந்திக்க வருகிறார். தாயும் சேயும் சந்தித்த அத்தருணத்தில் வெளியில் சொல்ல முடியாத வேதனையை தன் உள்ளத்தில் உணர்கிறார். அந்த உத்தம தாய் தள்ளாடி கொண்டிருக்கும் மகனை ஆறுதல் படுத்த வந்தவர் இப்போது தனக்கே ஆறுதலின்றி தடுமாறுகிறார். சர்வ வல்லவரை பெற்றெடுத்தாலும் அவரும் ஒரு சராசரி பெண்தானே. தாயின் மனம் படும் பாடு தனையனுக்கு புரிகிறது. ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையால் இந்த அவனுக்கு மீட்பை கொண்டு வரும் கருவியாக மாறியவள் இன்று ஆன்மாவுக்குள்ளே அழுது கொண்டிருப்பது அவரது கண்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. சிந்தனை. கொள்கையில் உறுதியுடன் உழைக்கும் நல்லோரை எத்தனை முறை காயப்படுத்தியிருப்போம். முன்னேறி செல்வோரை அன்னை மரியாளைப் போல தட்டி கொடுக்காமல் எத்தனை முறை அவர்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்போம். கல்மனம் கொண்ட நமக்கு மரியாளின் பிள்ளைகள் என சொல்லிக்கொள்ள எப்படி மனம் வருகிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, முன்னேறி செல்வோருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் பிறர் வாழ்வில் தீங்கு செய்யாமல் இருக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போகிறேன். அன்பர் இயேசுவே, உம்மை மறந்து போகிறேன். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஐந்தாம் நிலை. ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்ப பொறுப்புகளில் ஆண்களோடு பெண்களும் கைகோர்த்து உழைக்கும் பங்களிப்பை உணர்வோம். கண்கள் படபடக்க, கால்கள் கிடுகிடுக்க இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளியிழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பலமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். தாங்க முடியாத சிலுவை பளு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. அவரது முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. படை வீரர்கள் தொடர்ந்து அடித்தாலும் நகர மறுக்கின்றன இயேசுவின் கால்கள். படை வீரர்களை பயம் வாட்டி வதைக்கிறது.
போகும் வழியிலேயே இயேசுவின் உயிர் போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வேலை போய்விடுமே. இயேசுவின் வேதனையை விட அவர்களின் வேதனைதான் பெரிதனப்படுகிறது. சுற்றிலும் பார்க்கிறார்கள். அவர்களது கண்களில் தட்டுப்பட்டவர் சீமோன். வா, இவனோடு வந்து சிலுவையை தூக்கு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சீமோனும் வருகிறான். இயேசுவின் இழிநிலை அவனது இதயத்தை கிழிக்கச் செய்கிறது. ஒற்றை வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவர் இன்று அற்ப மனிதரிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் முழுவதும் நம்மை சுமப்பவருக்கு இன்று தன் சுமையை சுமக்க முடியவில்லை. நிராயுத பாணியாக சீமோன் முகத்தை பார்க்கிறார். இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்திற்கு புரிகிறது. மறுபேதும் சொல்லாமல் இறைமகனுக்கு உதவ முன் வருகிறார். சிந்தனை: வாழ்விழந்து வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு என்றாவது உதவி இருப்போமா? தொடரும் துன்பங்களால் தளர்ந்து போன மக்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க என்றாவது முயற்சி செய்திருப்போமா? பிரதிபலன் பாராது உதவி செய்த சீமோன் எங்கே? நாம் எங்கே? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னோடு வாழும் ஏழைகளுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்யும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. போராமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, வீண் பெருமை எரிச்சலால் உன் விழாவில் குத்தினேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். ஆறாம் நிலை. சிங்கத்தின் முகத்தில் சிறுமுயல் துடைக்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். துன்பப்படுபவர்களின் முகத்தில் இறைவனை கண்டு ஆறுதல் அளிக்கும் பெண்களின் அன்பை நினைப்போம். இன்னும் கொஞ்ச தூரம்தான். கல்வாரி மலையின் உச்சத்தை அடைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான். இத்துயரம் மிகு பயணம் நிறைவடைவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். மனதிற்குள் மகிழ்ச்சியோடு தன் இலக்கை நெருங்குகிறார். சீமோனின் துணையால் சிலுவை பாரம் சற்றே குறைந்தாலும் உடல் முழுதும் வேதனை நிறைந்துள்ளது. கசையடி காயங்களின் வலியால் உடல் முழுதும் உஷ்ணமாகிறது. தலையில் வைக்கப்பட்டுள்ள முள்முடி தசையை தாண்டி எலும்பை தொடுகிறது. அந்த முள்முடியின் கோர தாக்குதலால் முகம் முழுவதும் இரத்தமயம். நெற்றி முதல் தாடை வரை இரத்தத்தின் கோடுகள். வலியாலும் வேதனையாலும் துடிக்கிறார். அப்போதுதான் நடக்கிறது அந்த வினோதம். வல்லூர்களை தாண்டும் மாடப்புறா போல படை வீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிகாள் என்னும் வீரமங்கை. இரத்த திட்டுகளால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவரின் உள்ளத்தில் வலியை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் இயேசுவின் இரத்தம் தோய்ந்த முகத்தை தன் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கின்றாள். சிந்தனை: நம் சுயநல வட்டத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பியிருப்போம்? கேட்காமல் உதவிய வெரோனிகா முன் கேட்டும் உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது துன்ப துயரங்களில் பங்கெடுத்து அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. வெரோனிகாள் உம்மை
கண்டு கொண்டாளே. நாங்களோ உம்மை காண மறுக்கின்றோம். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். ஏழாம் நிலை. சந்தன பூவொன்று சகதியில் சாய்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உடல் மற்றும் மன ரீதியான வன்முறைகளால் வீழ்ந்து போகும் பெண்களுக்கு துணை நிற்போம். கல்வாரி பாதை இது மிகவும் கடினமான பாதை, கரடுமுரடான பாதை. பாதையெங்கும் பாதத்தை பதம் பார்க்கும் கற்கள் பரவி கிடக்கின்றன. வழியெங்கும் தேகத்தை கிழிக்கும் முட்கள் விரவி கிடக்கின்றன. ஆபத்துகளும் அபாயங்களும் மட்டும்தான் இப்பாதையில். இதில்தான் மீட்பரின் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. முந்திய இரவு கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடரும் பல்வேறு வேதனைகளால் நிலைகுலைந்து விட்டார் இயேசு. இயேசுவின் கல்வாரி பயணம் நடைபெற்றது ஒரு முற்பகல் வேளை. எனவே வேதனையின் கொடுமையோடு வெயிலின் கொடுமையும் சேர்கிறது. கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. வெரோனிகாவின் தயவால் துடைக்கப்பட்ட முகம் முழுவதும் மண்ணாகிறது. தன் வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி எழ முயற்சிக்கிறார். முடியவில்லை. இத்தனை வேதனைக்கு மேலாக அவரது உள்ளம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற துடிக்கிறது. கல்வாரி மலையும் தன் சிலுவை மரணமும் மனத்திரையில் காட்சியாய் வந்து போகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை. எரிகிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்ற மனநிலையோடு எத்தனை முறை பிறரது துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சறுக்கி விழுந்தோரை கைதூக்கி விட என்றாவது முயன்றிருப்போமா? வீழ்ந்து கிடக்கும் இயேசுவை விடாமல் அடிக்கும் படை வீரர்கள் போல்தான் நாமும் இருந்திருப்போம். சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, கண்ணீரோடும் கவலையோடும் இருப்போரை கை தூக்கிவிடும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்தேனே, மீட்பர் இயேசுவை விட்டு விலகி சென்றேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். எட்டாம் நிலை. விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழுகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் பெண்களுக்கு தைரியம் அளிப்போம். இறைமகனின் இறுதிப் பயணம் எருசலேம் நகர எல்லையை நெருங்குகிறது. குற்றுயிரும் குலையுயிருமாய் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி வருகிறார் இயேசு. அவர் படும் துன்பத்தை பார்த்தால் கற்களும் கூட கண்ணீர் விட்டு அழும். ஆனால் ஈவு இரக்கமின்றி அவரை துன்புறுத்தி கொண்டே வருகிறது ஆதிக்க வர்க்கம். தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறியின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெருங்கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கிறது. அவரது பாடுகளைக் கண்டு பரிதாபப்படுவோர் சிலர். பரிதாபப்படும் பாமர மக்கள் கூட்டத்தில்
எருசலேம் நகரத்து பெண்களும் அடங்கும். நேற்று வரை நலிவுற்றோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக உதவி கொண்டிருந்தவர் இன்று தானே நலிவுற்று நடுவீதியில் உலா வருவது கண்டு அவர்களது இதயங்கள் இரக்கப்படுகின்றன. என் பாடுகளுக்காக அழவேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் நான் பச்சை மரம், நீங்களோ பட்ட மரங்கள் என்று கூறி கொண்ட கொள்கையில் மன உறுதியோடு தொடர்ந்து தன் சிலுவை பயணத்தை மேற்கொள்கிறார். சிந்தனை: பிறர் துன்பத்தை என்றாவது நாம் துன்பமாக எண்ணி இருக்கின்றோமா? அவல நிலையில் உள்ள இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முற்படும் எருசலேம் நகர பெண்கள் போல என்றாவது வாழ்ந்திருப்போமா? ஆறுதல் தர முயலும் பெண்களுக்கே ஆறுதல் தரும் இயேசுவை பின்பற்றாமல் கிறிஸ்தவன் என்று நம்மால் எப்படி சொல்லிக்கொள்ள முடிகிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் துன்பத்தை பற்றி நினைக்காமல் பிறர் துன்பத்தை தீர்க்க பாடுபடும் நல்மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தீய சிந்தனை நான் நினைத்ததால் உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 9ஆம் நிலை. நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வறுமை மற்றும் சமூக அவமதிப்பால் நிலைகுலைந்து போகும் பெண்களின் கண்ணீரை துடைப்போம். இதோ எருசலேம் நகரத்தை தாண்டிவிட்டார் இயேசு. ஒரு வாரத்திற்கு முன்புதான் மிகுந்த ஆரவாரத்துடன் அழைத்து வரப்பட்டார். இன்றோ அமைதியாக வெளியேறுகிறார். உள்ளே நுழையும் போது அவரை கோவேறு கழுதை சுமந்து கொண்டு சென்றது. இப்போதோ அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வெளியேறுகிறார். அவரை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி அழைத்து செல்கின்றனர். உச்சி வெயிலில் மலை உச்சியை நோக்கி பாரமான சிலுவையோடு நடப்பதால் கால்கள் இரண்டும் மரத்து போய்விட்டன. முள்முடியின் கொடூரத்தால் அவரது திருமுகம் வனப்பை இழந்துவிட்டது. வலி தாங்காமல் கத்தி கதறியதில் தொண்டையும் வறண்டு போய்விட்டது. உடலில் வேறு இடமே இல்லாத அளவிற்கு கசையடி காயங்கள். 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதை போன்று ஒரு உணர்வு. எல்லாம் சேர்ந்து இயேசுவை மீண்டும் நிலை தடுமாற செய்கின்றன. தொடர்ந்து நடக்க முடியாதபடி தொய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்புற விழுகிறார். என்றாலும் தொடரும் தாக்குதலால் செய்வதறியாது எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார் இயேசு. தடுமாறி எழுகிறார் மீண்டும் நடக்க. சிந்தனை: விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவைப் போல எத்தனை முறை எழுந்திருப்போம்? சிறு துன்பம் என்றாலே சுருண்டு படுத்துக்கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம்? விழுவதை எழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நாம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் கவலைகள் பெரிது என எண்ணி கவிழ்ந்து விடாமல் எழுந்து நடக்க நல் மனத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அசுத்த பேச்சுகள் நான் பேசி மகிழ்ந்ததால் கசப்பு காடியை
நான் குடிக்க கொடுத்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். 10ஆம் நிலை. நீலவானம் நீர்வானம் ஆகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மானபங்கப்படுத்தப்படும் பெண்களின் கண்ணியத்தை காக்க உறுதியேற்போம். கல்வாரி மலை கயவர்கள் பலரை காவு வாங்கிய மலை. மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்தோருக்கும் மரண தண்டனை வழங்கி மகிழ்ந்த மலை. யூதருக்கும் உரோமையர்களுக்கும் இடைஞ்சலை ஏற்படுத்திய பலரது இறுதி மூச்சு இங்குதான் பிரிந்துள்ளது. அந்த கடைந்தெடுத்த கயவர்களின் வரிசையில் இப்போது கனிவே உருவான இயேசு நிற்கிறார். வாழ்நாள் முழுவதும் நினைவில் கூட தீமை செய்யாத அவருக்கு ஒரே அடியாய் தீங்கு செய்ய ஒய்யாரமாய் நிற்கிறது ஒரு கூட்டம். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு இயேசு வந்துவிட்டார். அரவணைக்க ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் நிராயுதபாணியாக நிற்கிறார் இயேசு. அவர் அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படைவீரர்கள். தன் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல் அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி, அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தி இருக்கிறது. மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசையடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டியிருந்த அந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பீய்த்து கொண்டு வருகிறது. ஒன்றுமே இல்லாமல் உலகிற்கு வந்தவர் உலகில் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்தார். இப்போது தான் அணிந்திருந்த ஆடையை கூட அடுத்தவர் கைக்கு போய்விட்ட அவல நிலை. தமது நேரம் நெருங்குவதை நினைத்து ஆழ்ந்த அமைதியுடன் நிற்கிறார் இயேசு. சிந்தனை. எத்தனை முறை நம் சொல்லால் செயலால் பிறரை அவமானப்படுத்தி இருப்போம். பிறர் நம்மை விட வளர்ச்சி அடைவதைக் கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களுக்கு குழி பறிக்க நினைத்திருப்போம். இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரை அவமானப்படுத்தி மகிழாமல் அவர்களது வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அகந்தை அநீதியால் உன்னாடை களைந்தேனே, என் ஆணவ செருக்கினால் உம்மை இகழ்ந்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். 11ஆம் நிலை. இலவம் பஞ்சில் இரும்பு பாய்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குடும்பத்திற்காக தங்களை தாங்களே அர்ப்பணிக்கும் தியாக உள்ளங்களை நினைப்போம். அனைத்தையும் இழந்துவிட்டு அனாதையாய் கூனி குறுகி நிற்கிறார் இறைமகன். இவ்வளவு நேரம் சோம்பலுடன் நடந்து வந்தவர்கள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகின்றது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. தனது மரணத்திற்கான முன்னேற்பாடுகளை மௌனமாய் கவனித்து கொண்டிருக்கிறார் இயேசு. அவரோடு சேர்த்து கொள்வதற்காக 2 கள்வர்களை
சிலுவையில் அறைகிறார்கள். தன் மரணத்தை நினைத்து கவலைப்படாத இயேசு அந்த கள்வர்களின் கதறலை பார்த்து இரக்கப்படுகிறார். இறக்கப் போகும்போது கூட பிறர் மீது இரக்கப்படும் எண்ணம் யாருக்குத்தான் வாய்க்கும்? இயேசுவை தவிர. ஆனால் இவை எதையுமே தெரியாத படை வீரர்கள் இயேசுவை சிலுவையோடு சேர்த்து படுக்க வைக்கிறார்கள். ஒட்டு துணிகூட இல்லாத இயேசுவின் உடல் இரத்தத்தால் சிலுவையோடு சேர்ந்து ஒட்டி கொள்கிறது. ஆணிகளால் அறையும் போது ஆடாமல் இருப்பதற்காக அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். காவலுக்கு வந்த ஏவல் கூட்டம் சலனம் ஏதுமின்றி அறைவதற்கு ஏதுவாக தன் திருக்கரங்களை விரித்து காட்டுகிறார் இயேசு. கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். சிந்தனை: எத்தனை முறை நன்மைகளை மட்டும் செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியிருப்போம். நமது சுயநல போக்கிற்காக எல்லோருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலுக்கு தடை போட்டிருப்போம். நன்மைகளின் நாயகனை ஆணிகளால் முடக்கும் படைவீரர் கூட்டமும் நன்மை தரும் செயல்களை முடக்கும் நாமும் செய்து கொண்டிருப்பது ஒரே செயல்தானே? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னால் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்து வாழும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தீய வழியில் நான் நடந்து திரிந்ததால் உன் காலில் ஆணிகள் துளைக்கச் செய்தேனே. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். 12ஆம் நிலை. உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாடுகளின் மத்தியிலும் நம்பிக்கையுடன் இறைவனை சார்ந்து வாழும் பெண்களின் நம்பிக்கையை போற்றுவோம். சூரியனின் சுடுகதிர்கள் உச்சந்தலையை தொடும் நேரத்தில் நன்மையின் மறு உருவமாம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரத்தை கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டுகள் யூதேயா முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தவர் 3 ஆணிகளால் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக மனு உரு எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்ததும் கிளம்பிவிட்டது. தங்களை எதிர்த்தவன் கதை முடிந்துவிட்டது என எண்ணி பரிசேயர் கூட்டமும் பறந்துவிட்டது. யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாகமாய் இருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியால் அவரது தொண்டையை நனைக்க முயலுகிறார்கள். பசித்தாலும் புல்லை தின்னாத புலியைப் போல அதை குடிக்க மறுக்கிறார் இயேசு. மறிக்க போகும் அந்த நிலையிலும் கூட மனம் திரும்பிய கள்வனை மன்னிக்கிறார். சிலுவையில் தொங்கும் செம்மறியை பார்த்து சில வண்டுகள் எள்ளி நகையாடுகின்றன. அவரது ஒரே அங்கி யாருக்கு என்று சீட்டு குலுக்கி விளையாடுகிறார்கள் படை வீரர்கள். எல்லாவற்றையும் அமைதியாக பார்க்கிறார் இயேசு. 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து உயிர் விடுகிறார். சிந்தனை: எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம். நீதியின் குரல் வலையை நெரித்திருப்போம்.
அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம். உண்மைக்கும் நன்மைக்கும் எதிராக நாம் செயல்படும் போதெல்லாம் இயேசுவின் உயிரை பறித்து கொண்டுதானே இருக்கிறோம் என்பது நமக்கு புரிகிறதா? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறருக்காக வாழ்ந்த உம்மை பின்பற்றி தவறுகளை தட்டி கேட்கும் தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், நீ கண்ணீரோடு ஓடியே வா. கரம் விரித்து அழைக்கின்றார், நீ கண்ணீரோடு ஓடியே வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். 13ஆம் நிலை. வேரருந்த மரத்தை விழுது சுமக்கிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தன் பிள்ளைகளை இழந்து வாடும் தாய்மார்களுக்கு மரியாளின் ஆறுதல் கிடைக்க ஜெபிப்போம். இயேசுவின் கதை முடிந்துவிட்டது. சாமானிய மக்களுக்கு ஆதரவாக சட்டம் பேசிய கலகக்காரனுக்கு கடைசி மூச்சு நின்றுவிட்டது. தங்கள் திட்டம் எதிர்பார்த்தவாறே நிறைவேறியதால் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைக்கிறது. சமய தலைவர்கள் என்னும் சதிகார கூட்டம் இங்கு இயேசுவின் இறப்பை உறுதி செய்ய துடிக்கிறார்கள். படை வீரர்கள் அவர்கள் உயிரற்ற உடலை கூட துன்புறுத்தும் துஷ்டர்கள் ஈட்டியால் இயேசுவின் விழாவை துளைக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் கூட அவனை அர்ச்சிக்கிறது. நல்மனம் கொண்டோர் சிலர் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்குகிறார்கள். பாதை முழுவதும் இயேசுவோடு பயணித்த அவரது தாய் மரியாவின் மடியில் அவரது உயிரற்ற உடலை கிடத்துகிறார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த மகன் பாடையாய் கிடப்பதைக் கண்டு பதறுகிறார் அந்த தாய். ஒரு வாள் உள்ளத்தை ஊடுருவும் என்று சிமியோன் முன்னுரைத்தார். அன்னைக்கோ 1000 வாள்கள். உள்ளத்தை தைத்தது போன்ற உணர்வு. ஆனால் இத்தனை வேதனைகளையும் தாண்டி அவருக்குள் ஒரு நிறைவு. கடைசி மூச்சு வரை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய மகனை கண்டு மன நிறைவு அடைகிறார். தன்னையே பலியாக்கி தரணியை மீட்டெடுத்த மகனை கண்டு மாதாவின் உள்ளம் பெருமைப்படுகிறது. ஆம், இவள் ஒரு அதிசயத் தாய். தன் மகன் இறந்தாலும் தரணி நலம் பெற வேண்டும் என எண்ணும் ஆச்சரியமான தாய். பலவித சிந்தனைகளோடு
தன் மகனை பார்த்தவாறு அமைதியாக இருக்கிறாள் அன்னை மரியாள். சிந்தனை: என்றைக்காவது லட்சியத்திற்காக வாழாமல் அன்னை மரியாளைப் போல லட்சியத்திற்காக வாழ்ந்திருப்போமா? நமது துன்பத்தை விட பிறரது நல்வாழ்வுதான் பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருக்கின்றோமா? தரணி வாழ தன் மகனையே தாரை வார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நல் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. தூயராள் உன் அன்னை துடிக்கச் செய்தேனே, உம் உயிரற்ற உடலை மடி சுமக்கச் செய்தேனே. உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாள். 14ஆம் நிலை. தங்க நாணயம் தரைக்குள் புதைகிறது. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நம்பிக்கையுடன் உயிர் பிறப்பிற்காக காத்திருக்கும் பெண்களின் பொறுமையை நினைப்போம். பாவிகளை மீட்க வந்த பரமனின் மூச்சு பாவிகளால் நிறுத்தப்பட்டுவிட்டது. இயேசுவால் நலம் பெற்றோர் வளம் பெற்றோர், அவரால் வாழ்வடைந்தோர் அனைவரும் அவரை விட்டு போய்விட்டனர். இப்போது அவருடன் எஞ்சியிருக்கும் உறவுகள் அவரது அன்பு தாயும் அன்பு சீடரும் மட்டுமே. வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே வாழ்ந்து விட்டதால் இயேசுவுக்கென்று வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாததால் தான் தலை சாய்க்கவும் இடமில்லாமலே வாழ்ந்து வந்தார். உயிரிழந்து உருக்குலைந்து போய்விட்ட அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லை, ஆட்களும் இல்லை. அவரால் பயன்பெற்ற எல்லோரும் பயந்து ஓடிவிட ஆபத்துக்கு உதவி செய்ய வந்தவர் அரிமத்தியா யோசேப்பு. ஆளுநரிடம் அனுமதி பெற்று அவரது உடலை அடக்கம் செய்ய வந்தார். பரபரப்போடும் பரிதவிப்போடும் தேடி கண்டுபிடித்தார்கள் கல்லறையை. ஏனென்றால் பாஸ்கா விழாவிற்கு முன்பாக அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. உலக அனைத்திற்கும் உரிமையாளராக இருந்தும் உடைமை என்று எதுவும் இல்லாததால் வாடகை கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். அசைக்க முடியாதவாறு கற்பாறையின் மேல் வீடு கட்டுங்கள் என்று சொன்னவர் இப்போது கல் குகைக்குள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தபோது தனக்கென அவர் எடுத்து வந்தது இந்த உடல் ஒன்றைத்தான். அதையும் கொடுத்துவிடும் எண்ணத்துடன் அசையாத சடலமாயிருக்கிறார். கோடி துணியும் வெள்ளை போளமும் கொண்டு வந்து அவரது திரு உடலை அலங்கரிக்கிறார்கள். வாசனை திரவியமும் நறுமண தைலமும் பூசுகிறார்கள். எல்லாம் முடிந்ததும் நாசரேத்து நாயகனை கல்லறையில் வைத்து கல்லால் மூடிவிடுகிறார்கள். சிந்தனை: இயேசுவைப் போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து இயேசுவைப் போல நாம் எப்போதும் மாறப்போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனக்காக மட்டுமே நான் வாழாமல் பிறருக்காக வாழவும், தேவைப்பட்டால் என்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆவி போகவே உம்மை அடக்கம் செய்தேனே, மாற்றான் கல்லறை உம் சொந்தமாக்கினேன். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால்.